படத்தின் முதல் பாகம் வெளியே வராமல் நேரடியாக இரண்டாம் பாகம் ரிலீஸ் செய்யப்பட்டிருப்பதாலே இந்த படத்தின் மீது ரசிகர்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டது. படம் தொடங்கி முதல் காட்சியில் இருந்து கதை தொடங்கி விடுகிறது. மிகப்பெரிய ரவுடிகளாக இருக்கும் சூராஜ் வெஞ்சரமூடு மற்றும் அவரது அப்பாவை பழைய பகையை மனதில் வைத்துக்கொண்டு கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி ஒரே இரவில் என்கவுண்டர் போட திட்டம் போடும் காவல் அதிகாரி அருணகிரியாக எஸ்.ஜே. சூர்யா இருக்கிறார். தனது மகன் சூராஜ் வெஞ்சரமூடுவை காப்பாற்ற முயற்சி செய்கிறார் அப்பாவான பிருத்விராஜ். தனது மகன் கண்ணனை சூராஜ் வெஞ்சரமூடு காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த இரவை கடக்க வேண்டும். விடிவதற்குள் அருணகிரியிடம் மாட்டிக்கொள்ள அதிக வாய்ப்புகள் உள்ளது. எனவே அருணகிரியை கொல்ல ஏற்கனவே இவர்களிடம் அடியாளாக வேலை செய்துவிட்டு இப்போது ஒதுங்கியுள்ள காளியின் விக்ரம் உதவியை நாடுகிறார் ரவி பிருத்விராஜ். சிறியதாக மளிகை கடை வைத்துள்ள காளி தனது குடும்பத்துடன் வாழ்ந்து வருகிறார். ரவி கேட்கும் உதவிக்கு ஒப்புக்கொண்டாலும் ஒரு கட்டத்தில் அருணகிரி மற்றும் ரவி என இருவருக்கும் இடையில் மாட்டிக்கொள்கிறார் காளி. இருவரும் காளியின் குடும்பத்தை வைத்து மிரட்டி காய்களை நகர்த்தி வருகிறார்கள். இறுதியில் யார் யாரை கொன்றார்கள், யார் உயிருடன் இருக்கிறார், யார் பக்கம் நியாயம் உள்ளது என்பதே மீதி கதையாக உள்ளது. படத்தின் கதை பழைய பகையும் பழிவாங்குதலும் என்றாலும் திரைக்கதையில் பிரமாதப்படுத்தி உள்ளார் அருண்குமார். நேரடியாக இரண்டாம் பாகத்தை எடுத்துள்ளதால் ரசிகர்களுக்கு எந்த ஒரு காட்சியிலும் குழப்பம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக மொத்த திரைக்கதையும் ஒரே இரவில் இருப்பது என்பது சிறப்பு. இரண்டாவது காட்சியிலேயே எஸ்.ஜே. சூர்யா வந்து விடுகிறார். அதில் இருந்தே திரைக்கதை சூடு பிடிக்க தொடங்கி விடுகிறது. ரவி மற்றும் அருணகிரிக்கு இடையில் மாட்டிக்கொண்டு தனது குடும்பத்தை காப்பாற்ற போராடுகிறான் காளி. காட்சிக்கு காட்சி நேர்த்தி, திரைக்கதைக்கு பலம் சேர்க்கும் மிகவும் வலுவான மற்றும் கூர்மையான வசனங்கள், யதார்த்த காட்சிகள் என மொத்த படத்தையும் பார்த்து பார்த்து செதுக்கியதற்கு பாராட்டுகள். விக்ரமிற்கு ஒரு முன்கதை சொல்லப்படுகிறது. அந்த முன்கதையை சரியான தருணத்தில் காட்சியாக வைத்த இடம் பிரமாதம். கலைவாணியான துஷாரா விஜயன் மற்றும் காளியின் திருமண காட்சிகள் எல்லாம் சிறப்போ சிறப்பு. எஸ்.ஜே. சூர்யாவை கொல்ல விக்ரம் போடும் திட்டம், அதை செயல்படுத்த முயற்சிக்கும் போது எல்லாம் ஜி.வி. பிரகாஷ் குமாரின் இசையில் தியேட்டரே வெடிக்கும் அளவுக்கு இருந்தது. காளி, அருணகிரி, கண்ணன் மற்றும் ரவியின் கதாபாத்திரத்தின் தன்மையை உணர்த்த தேவையில்லாத சண்டை காட்சிகள் என படத்தை நிறைவாக முடித்துள்ளார் இயக்குனர். கிளைமேக்ஸ் சண்டையில் வரும் மதுரை வீரன்தானே. பாடல் எல்லாம் சியான் ரசிகர்களுக்கு விருந்து. படம் முழுவதும் விக்ரம், எஸ்.ஜே. சூர்யா, சூராஜ் வெஞ்சரமூடு மற்றும் பிருத்விராஜே அதிகம் வருகிறார்கள். இவர்கள் நால்வரும் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு நடிக்கிறார்கள். பழைய பகைக்கு பழி தீர்க்கும் காவல் அதிகாரியாக எஸ்.ஜே. சூர்யாவின் நடிப்பு மற்றவர்களிடம் இருந்து தனித்தும் உயர்ந்தும் நிற்கிறது. துஷாரா விஜயன் சில காட்சிகளே வந்தாலும் கிடைத்த இடத்தில் ஸ்கோர் செய்துள்ளார். இயக்கத்தில் அருண்குமார் செஞ்சுரி அடித்தால் ஒளிப்பதிவில் தேனி ஈஸ்வர் தனது பங்கிற்கு செஞ்சுரி அடிக்கிறார். படத்தின் கதை, திரைக்கதை, நடிப்பு, ஒளிப்பதிவு அனைத்தும் சிறப்பாக உள்ளதால் தான் தனித்து தெரிய வேண்டும் என படத்தின் ஒவ்வொரு காட்சிக்கும் பின்னணி இசையில் டபுள் செஞ்சுரி அடித்துள்ளார் ஜி.வி. பிரகாஷ் குமார். குடும்பத்தை காக்க வீர தீர சூரனாக மாறும் காளி ரசிகர்கள் மனதையும் சூறையாட தகுதியானவன். ஜி.வி. பிரகாஷ் சம்பவம் செய்து விட்டார் என ஆர்ப்பரித்து வருகின்றனர். இப்படியாக படத்திற்கு தொடர்ந்து பாசிட்டிவ் விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் வீர தீர சூரன் நிச்சயம் வசூலில் மாஸ் காட்டும். தங்கலானுக்கு அடுத்ததாக சியானுக்கு பிளாக்பஸ்டர் ஹிட் ஆக இப்படம் அமைந்துள்ளது என்பதில் சந்தேகமில்லை. ஆட்டம் ஆரம்பிக்கலையா? இப்போதான் ரியல் மாஸ். வீர தீர சூரன், காளி அவதாரம். படம் ரிலீஸ் ஆகும் நேரத்திலேயே என்ன நடக்குது தெரியுமா? இந்த காளி அவதாரம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, டிவிட்டர் என்ன சொல்றதோ அது ஒரு பக்கம். ஆனா நம்ம பக்கம் சொல்ல போனா இது ஒரு அசுரனை மிஞ்சும் மாஸ். இது எல்லாத்தையும் சூடாக காய்த்து வைக்கிற காளி. படம் ஏன் நேரடியாக இரண்டாம் பாகமாக வெளியிடப்பட்டது? பொதுவா ஒரு படத்துக்கு முதல் பாகம் வந்துடனே இரண்டாம் பாகம் என்ன இருக்கு அதை யோசிக்கணும் என்று சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்துல எந்த லாஜிக் இல்ல. இது மாஸ்.
படத்தோட ஆரம்பம் இருந்து ராக்கெட் வேகத்திலே பறக்குது. சூர்யா, எதிரி விக்ரம், இந்த 4 பேரும் சிரமம் செய்யற மாதிரி இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் மற்றவங்க மூக்கை பிடிக்க உத்தேசிக்கிறாங்க. யாரும் யாருக்கு பிறகு இல்ல. எல்லோரும் அதிரடி தருகிறார்கள். ஜிவி பிரகாஷ் பண்ணிய மிரட்டல். ஜிவி பிரகாஷ் என்ன பண்ணினா? அந்த பிஜிஎம்ல ஏதோ ஒரு பாடலுக்காக தியேட்டர் குலுக்குது. மதுரை வீரன் தானே பாடலே, அதனை எடுத்தா அது ரசிகர்களுக்கான அசத்தலான அனுபவம். ஆக்ஷன், மாஸ், ஃபயர், படம் முழுவதும் அடிச்சு தள்ளுறது. ஃபைட் காட்சிகள் எல்லாம் மாஸ் ஓவர்லோடு. த்ரில்லர் காட்சிகள் 100% வீரம். படம் பார்க்கும்போது மூச்சு நமக்கு அடிக்குது. பாக்ஸ் ஆபீஸ்ல ரேம்பேஜ். இந்த படம் வெற்றி பெறாதா என்ன? 100% வசூல் மாஸ்டர். தமிழ் சினிமாவுல இது ஒரு உண்மையான வீர தீர சூரன் தான். யூடியூபில் வியூஸ் புயல். 25 மில்லியன் இல்லை என்றால் அதற்கு மேலே போய்விடும். அது உறுதி.